நகைச்சுவை நாடகத்தில் அப்படின்னு கேட்பாங்க மக்கள். இல்லை ஆப்புன்னு எங்கள் அப்போ தான் அவுக்காங்க போயிட்டு வந்துட்டா சேர் போதும் முதல்ல வேலைக்கு போகணும். அதெல்லாம் போக முடியாது. உன்னை இப்ப நான் பலான்னு அறிவேன் மூடினு வாங்கிக்கணும். நீ எதை சொல்லும் பட்டன் பட்டன் இக்கா யாருக்காது? அதான் என் புருஷன் வேற சொரிமுத்தா ஐயனாரு. எங்களுக்கு 3 பொண்ணுங்க. மொத பொண்ணு தங்க மாதிரி, 2வது பொண்ணு வெள்ளி மாதிரி, 3வது பொண்ணு பித்தளை மாதிரி சார். அதெல்லாம் இப்போ யார் கேட்டா? முதல்ல லோன் காசு கட்டுங்க. உங்க ஊர் காஞ்சிபுரத்தில் வந்த மட்டும் நைட்டு 10 மணி ஆனாலும் என்னதான் நினைச்சிருக்கீங்க? லோன் காசு கட்டினா எல்லாருக்கும் ஓடி போட்டு ஓடிச்சு. செத்த பொறுமை சார் இருந்தா வாரம் செத்து போனாங்க. பேசாம பேரு என் கொடவதி வேண்டி பேர். ஆமா அப்போ முத காசு வேண்டும். நான் என்ன கட்டு போட்டு நீங்க இந்த எனக்கு பொம்பளையவா அஸ்வின் எல்லாரும் பைசா எங்கம்மா கரெக்டான இடத்துல தரணும். இவ்வளோ லோனை கொடுத்துட்டு வந்து ஷேர் வர ஏன் தலையை விட்டாங்க. காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னொரு போட்டுக்கிட்டு அதுக்காக சேர்த்து தந்துருக்கேன். கும்மி போடுவோம் கும்மி. ஆமா கீழே போட்டு வீச்சுனா குடலுக்கு தண்ணியில வெளியே வந்துடும். புருஷன் வர வேலை தாண்டி போறாங்க. காசு வச்சு அப்படி என்ன செய்ய மரியாதை காசு ஒண்ணு தராமா. என் புருஷனுக்கு சம்பளம் இல்ல. இந்த வாரம் சம்பளம் இல்ல. அடுத்த வாரம் கரெக்டா எல்லாத்தையும் தந்துட்டேன். யார் நீ தருவ? இக்கா எனக்கு கொஞ்சம் காசு கம்மியா இருக்குக்கா, போட்டுக்கிட்டுங்கக்கா. எவ்வளவு கம்மியா இருக்கு? 23 ரூபாய்க்கா. 1400 ரூபாய் போட்டுக்கிட்டுங்க. அமைதியா இருந்து என் புருஷன் வர ஃபேமிலியோட வளைச்சிரும். உங்களுக்கு காசு வாரி வளர்க்குறதுக்கு இந்த மாசம் சந்தா வரணும். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எல்லா மாசமும் சந்தா வைக்கிறீங்க. உனக்கு எல்லா மாசமும் இருக்கு. இவருக்காச்சும் இருக்கு 3 மாசம் தருவாங்க. இருக்கிற எல்லா மாசமும் சந்தா வைக்க கொஞ்சம் போட்டுக்கிட்டுங்க. சாயந்தரம் கொஞ்சம் கையில நிற்கும். நீ சாயந்தரம் வந்து தருவேன். சரிண்ணா அடங்க வச்சுட்டேன். ஏக்கா 30,000 யார்ட்டையாவது பார்த்து கட்டுங்கக்கா. என் தாலி கொடி வச்சு தட்டாடி. தாலி கொடி 30,000 போமா அப்படி அமைதியா இருந்துட்டு வாய்ப்பு அசிங்கமா வந்துடும். சரி அக்கோ அந்த ரேஷன் கடை அரிசி பருப்பு போடுறான். நான் முன்ன போறேன், நீங்க பின்ன வாங்க. எட்டி போடி எட்டி போ. வாங்க ஊருக்காக நிறைய பிரச்சனை இருக்கு. ரேஷன் கடையில சந்திப்போம்.
சொன்ன நேரத்துக்கு வரவே மாட்டேங்குதுப்பா. எங்கதான் போய் தொலைஞ்சாலும். அடியே எங்கடி இருக்க? என்னங்க என்ன விஷயம்? நான் உன்னை என்ன கேட்டேன்? சொத்த காப்பி தானே கேட்டேன். காபி டம்ளர்ல கேட்கணும். சொம்பல கேட்டா எங்கடா போட்டு வரணும்? சரி காப்பி போட்டியானே? அதுக்குள்ளதான் நீங்க கூட்டியல. சரி நான் உன்னை கூப்பிடு. டேய் பசங்களா, மைக் இங்க ஸ்பீக்கர் ஒன்று போன பாரு. டேய் இந்த செல்லம்மாக்கா தெரியுமா? செல்லம்மாவா? யாருப்பா அது? அதான் இந்த லோன்ல எடுத்து கொடுப்பாங்களே. யாரு சரியா தெரியலையேப்பா. ஆமா செல்லம்மா பத்தி எதுக்கு இங்க பேசுறீங்க? நானா அவகிட்ட லோன் எடுக்க மாட்டேன். லோன் எடுத்து கெட்டல வைங்க, காட்டு கட்டு கட்டுவாங்க. சொல்றது மட்டும் முழுசா கேளு. அந்த செல்லம்மாக்கா புருஷன் ஜொரி முத்தையனா இருக்கானா? நான் போற வழியில என்ன பார்த்து ஒன்று சொன்னான். என்ன சொன்னா? என்ன ஒன்று சொன்னானே? அவனுக்கு 3 பொண்ணுங்க இருக்கான். அப்ப 3 பொண்ணுங்க நம்ம எடுத்து கட்டி போட்டு ஒத்துக்க நினைக்கான். ஏன் அந்த 3 பொண்ணுங்க நீங்க பாத்தீங்களோ? ஏய் உங்களுக்கு ஓகே சொல்லுங்க. நாளைக்கு பொண்ணு கேட்போம். 3 பேருக்கும் ஒரே மேடம் கல்யாணம். அப்புறம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நம்மளுக்கெல்லாம் ஓகே தான். பார்த்துருங்க, பார்த்து போட்டு நீட்டுங்கப்பா. என் பேரடி என்ன பாட்டி, என்ன சட்டிங் கைமா வந்திருக்கீ? எங்க போயிட்டு வர? மண்டபத்துக்கு இட்லி போட்டாங்க. இட்லி உஸ்ல நல்லா பாட்டி இட்லி வந்தேன். அப்படியே பாட்டி கேஸ் இருக்கா? ஆமா இருக்கு. சரி பாட்டி, சரி பாட்டி. சும்மா அப்படிங்க. அப்பா இப்பதான் பாட்டி வெளியே போனாரு. அவனுக்கு ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் நீங்க தான் வெத்தலை கிட்ட இருந்தாங்க. சரி பாட்டி, குடு அவரை மன்னிச்சுட்டு. ஊர்ல யாருக்கோ சாவு வருது. உங்க அம்மைக்கு சாவு வருதா? நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணும். எல்லாம் கடை ரெடியா இருங்க. ஆமா சரிப்பா சரி. பாட்டி இட்லி கம்மியா இருக்கு. பாட்டி நம்ம தாத்தாவை நீ எப்படி கல்யாணம் பண்ண அந்த கதையை சொல்லி கேட்போம். தாத்தா இட்லி கரெக்ட் பண்ண, அதை மாதிரி சொல்லு. நான் எங்க கட் பண்ண? அவரு தான் என்ன கட் பண்ணார். நாய் பின்னாடி வாலாட்ட மாதிரி என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு. யாரு, மணி தாத்தாவா? அவரு இல்ல. அவர் இல்லையா? அப்ப வேற யாரா இருக்கும். சரி தாத்தா எப்படி மண்டே போட்டாரு? அந்த மாரியம்மா தெரியும், மாரியம்மா. ஆமா மாரியம்மா மோசமான மும்பளையாச்சே. அவ பின்னாடி ஒரு தாத்தாக்கார அரைஞ்சிட்டு இருந்தான். நான் சும்மா விடுவேனா? நைட்டு தூங்கும்போது அம்மிகளை போட்டு கொண்டு விட்டேன். சின்ன கல்லுதான். அவளை பாருங்க எட்டிட்டு மிதிச்சனே, இப்ப நீ தாத்தாவோட போய் சேர்ந்தா பார்க்கலாமா? எந்தி ஊழல் போட்டி. தாத்தாவை கொண்டுட்டு எப்படி ஆக்டிங் பண்றான்னு வெரி டேஞ்சரஸ் கிளவி. எந்தி ஆமா பாட்டி, ஒரு 10 ரூபா தானே. நான் இங்க வேலைக்கு தான் போறேன். உங்க அப்பா தானே வேலைக்கு போறான். லட்சத்துக்கு சமைச்சு ஏன்டே தர? அது உங்க அம்மா கறி 10 பவுன் நகை போட்டத. அது ஏன்டே தந்தா? ஏன்டே நொய் நொய் பாட்டி ஆட்டி வந்தது. சரி பாட்டி கோவப்படாத பாட்டி. எப்படி பேசிட்டு பாருமா? ஆமா சரி பாட்டி கோவம் ரெடி பண்ணா சரி வரும். நாளைக்கு நம்ம பேத்தியெல்லாம் பார்க்க போறோம், நீ வந்துடுனே. எனக்கு எங்க பாட்டி, எனக்கு பேரண்ட் தான உண்டு. ஏ பாட்டி, எங்களுக்கு பொண்டாட்டினா உனக்கு பேத்தி தானே வரும். ஓ சரி சரி. ஆமா பாட்டி, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறான். நீ வாரியா? அப்படி நான் வரல, ஆனா போறேன் முன்னாடி. இரு, வெத்தலை தானே குண்டு போடுவா. 10 கோணியாமா 10 ரூபா கேட்ட தர மட்டும் வெத்தலை வேணுமா? வெத்தலை கிளம்பு போ. போட்டலாம். ஏன் பேரண்ட் இல்ல? அந்த ரேஷன் கடையில அரிசி பருப்பு போடுறாங்களா? இன்னும் முன்ன போற பின்னாடி பைக் எடுத்துட்டு வா. எல்லா வீட்லயும் இதான் கிளம்புறாங்க. போ வந்து தொலைத. ககோட அருவாதா தாங்களே. எங்க வீட்ல யாருமா அருவா? ஒரு மங்கட்ட அருவா தான். ஜெரிய பேரண்ட் எங்க தூக்கி போட்டாங்களோ? கொஞ்சம் தாங்கள ஒரு மரத்தை தானே வெட்டிட்டானே. உன் மேல சத்தியமா இல்லடி. இங்க எங்க கடை வந்து தேடி பாருங்க. அழந்தப்ப
ஒருத்திக்கு ஒரு பொருள் கொடுக்க மாட்டேன். எப்பவுமே மரம் வெட்டுவோம், காலை வெட்டி வச்சு தம்பி இல்ல இங்க பாரு பாட்டி ரேஷன் அடிக்க போறாளாம். நான் பின்னாடி சாக்கி முட்டையெல்லாம் எடுத்துட்டு போறேன். நீ அது பின்னாடி வந்து என்ன வரணும் தொலைச்சு கூட தொலைச்சாம என்னால வர முடியாது போறேன். ஏய் யா ஏய் யா ஏம்மா, இங்க தம்பி வந்தாவா? வந்துச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது? அதுக்கு என்ன? யாரா? ரைட் விடு. உங்களுக்கு பேரு அண்ணே ஜக்கம்மா நம்ம பையன் கிளம்பிட்டலங்க, நீ கிளம்பியா? ஏங்க அவங்க காலங்காத்தால 3 மணிக்கே கிளம்பிட்டானுங்க. சரிங்க, அம்மா அங்க அவ கிளம்பினாலும் எப்படி? எங்கடா கிளம்பணும்? எங்க கிளம்பணும்? இல்லம்மா, இந்த செல்ல மக்காக்கு 3 பிள்ளைகள் இருக்குல்ல, அதான் நம்ம 3 பேரண்ட் கூட்டி போய் பொண்ணு கேட்க போறேன். நீ வரலையா? என்னது செல்லமாவா? நல்ல ஆளுதான், ரைட்டு. நான் வரல, வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஆமா அத்தை, நீங்க வர வேண்டாம், வீட்டை வர பார்த்துக்கணுங்களா, நாங்க போயிட்டு வரோம். பாய், டேக் கேர். பாட்டி இம்புட்டு வெட்டல அங்க இருக்கும், உனக்கு கொண்டு வந்துருது சரியா? பத்திரம் மட்டும் தாங்க, எப்ப பார்த்தாலும் துட்டி கட்ட இல்ல இல்லன்னு இருக்கு. பொங்கட்டி போங்க. செல்லம்மா பொம்பளை லட்டி, சேலைக்கு ஆம்பளை. செல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, பொண்ணுங்களாம் கிளப்பிட்டே எப்படி? அவங்களாம் எப்பவுமே ரெடி, நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்களான்னு பாருங்க. யாரு? செல்ல பித்தாரு, குட்டி பித்தாரு, வாங்க 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 வாங்க. ஏதோ செவுத்துல மோதிட்டேன் போல. மோதிரி, நீ மோதின செவுத்துல இல்ல, என் வயித்துல. மாப்பிள்ளைக்கு சேர் எடுத்து போடி. சேர்ல உட்காருங்க, இல்ல சேர்ல உட்காருங்க. என்ன சேர் இல்லையா? சேர் இல்லப்பா, வாங்க கீழே உட்காரு. மடியில என்னப்பா மடியில உட்காரு. சூ ஃபர்ஸ்ட் பொண்ணு வர சொல்லுங்க. சரி இனி இந்த ஐயனாரையும் செல்லம்மாவையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அண்டாக்குள்ள குழம்பு கட்டி போட்ட மாதிரில போயிருக்கு. என்ன வார்த்தையில ஏதோ புசு புசுன்னு பேசுற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல, இந்த அண்டாக்குள்ள குழம்பு கட்டி போட்டு அது இல்லாம தம்பி என்ன சொல்றானா, அந்த அண்டா மாமனா இருப்பான் போல. வைத்தியக்கார மாமா போட்டு கேட்டு என்ன கொடை நீ எதுவும் பேசலையா? நான் என்ன பேசுறது? சீரியஸாவை பத்தி நீங்க தான் பேசணும். சீரியஸாமாண்ணா 10 பவுனா மொத்தம் 30 பவுன் போட்டுடலாம். அதே மாதிரி இப்போ மறுமொழி சொன்னான்ல, அதே மாதிரி ஒரு அண்டாவும் குழம்பு ரெண்டி வாங்கிடலாம். இந்த காலத்துல அதான் பத்து. ஃபர்ஸ்ட் பொண்ணு வர சொல்றது. சரி, அந்த முத பொண்ணு வர சொல்லுங்க, பார்த்துருவோம். அடியே களி வளர்த்தாங்க, வாடி. இதான் என் மூத்த பொண்ணு, குணத்துல தங்க மாதிரி. நீ மூத்தவனே, பொண்ணு நல்லா பார்த்துக்கோனே. சரிப்பா சரிப்பா, பார்த்து சரி. ரெண்டாவது பொண்ணு வர சொல்லுவாங்க. சரி, ரெண்டாவது பொண்ணையும் கூப்பிடுங்க பார்ப்போம். அடி ரெண்டாவது பொண்ணு மேக்கப் பிடிச்சிக்கா, இவங்க மூணாவது பொண்ணுங்க. அடியே சொல்லிங்க, வாடி. இதான் என் மூணாவது பொண்ணு, குணத்துல வெள்ளி மாதிரி. இனி கருவாச்சி கருப்பா இருந்தாலும் பார்க்க கலையாகவே இருக்கா. ஆமாடா, பொண்ணை நல்லா பாத்துக்கோ. அப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் அடி சொட்டை இதுல தூக்கி போட்டு வீட்டு கூட பாத்துக்கோ நீ. ஆமா சரிண்ணே, சரி பேசி முடிச்சுங்க, பார்க்கலாம். சரி, அந்த ரெண்டாவது பொண்ணு கூப்பிடுங்க பார்ப்போம். அடியே வள்ளி வராங்க, வாடி. பெண்ணாகிய ஓவியம்
தேவதை அப்பல கொண்டு தனியா பேசுனா போய் பேசுங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம். நான் பசங்க அப்பலாம் வரல. நீங்க பாத்தீங்க எங்கத்தோட உன்னை பார்த்தா மட்டும் தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. நான் போன அந்த சேர்ல நீ உட்காந்துருவேன். அடங்கய்யால என்ன மாப்பிள்ள பொண்ணு தனியா பேசிட்டா? அதெல்லாம் பேசியாச்சு மாமா. சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடாங்க. நாங்க பாப்போம். பொண்ணா பாட்டு பாடுதுங்க. அடே ஒரு பாட்டை எடுத்து விடு. அம்மாடி இதுதான் காதலா ராமா இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது கண்ணு ரெண்டு தானா தாளம் போடுதே ஆத்தா நைட்டு 10 மணி ஆயிட்டா கிளம்பிட்டு போனா இந்த நேரத்துல 200 ரூபாய் கேட்பாங்க. அக்கா என்ன செய்யறாங்க? சரி வர முடிஞ்சதுலயே கல்யாணம் வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க ஐயாரு? அவர் என்ன சொல்றது, நாளைக்கே கல்யாணம் எங்க பொண்ணுங்க ரெடி தான். உனக்கு என்னப்பா, நீ லோன் பேசா கம்சன் எடுத்து வச்சிருக்க, கல்யாணம் நடத்திடுவேன். நாங்க அப்படியா? சரி வீட்டுக்கு போய் ஒரு நல்ல தகவலை சொல்றோம். சரி போயிட்டாங்க. பாய் பாய் see you யாரு நம்மதான் ரேஷன் ஃபர்ஸ்ட் இயர் கூட சீக்கிரமா அரிசிவல் ட்ரெயின் போவோம். என்னடி ரேஷன் கடைக்கார வந்துட்டானா எப்படி? ஆமா, என் முன்னாடி நான் முடிச்சு வச்சிருக்கேன், வந்துட்டானா பாரு. அக்கா எனக்கு 2 பேருக்கு முன்னாடி வந்துட்டீங்க போல. அக்கா 3 கல்யாணம் முடிஞ்சு எப்படி இருக்காங்க? ஆமா அவன் மதுமூணு எப்படி இருக்கா இல்லையோ பிள்ளைங்க நல்லாச்சு பாத்துக்கல எப்படி எங்கம்மா வாரத்துல ஒரு நாள் சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னதான் நடக்கோ தெரியல. கல்யாணம் முடிச்சிட்டு 2 மாசம் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரே சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி நமக்கு என்ன வெட்டி பேச்சு சொத்து உட்கார்ந்து பேசுவோமே. சொத்தை வெத்தலண்டா தாட்டி. ஏன்டா எங்கம்மா வெத்தலை இருக்கு? சரியான காரகரா இருப்ப கூட வச்சுக்கிட்டலன்னு சொல்லுவான். எட்டி என்னட்டி இடிச்சதங்களுக்கு இருக்கும், அதான் இடிச்சத்தமாக இருக்கும். செத்தவன் கையை காமி. நானே ஒரு அலுவலகத்துல தான் வச்சிருந்தா வாயை போட்டுவா. என்னக்கா வெத்தலை இப்படி இருக்கு? வாயில போறியா? அதான் ஃபர்ஸ்ட் சொல்லலாமா அலுவலகத்துல தான் இருக்குன்ட்டு. செல்லம்மாக்கா வேண்டாம் வெத்தலையே போரு. சரி அதை விடுங்க. வயிறு மோகம் இருக்கான். யாரு புள்ள? வயிறு மோகண்டி. ஓ ஆமாமா. அவன் மோனும் சும்மா மங்காத்தா இருக்கான்ல. ஆமா சும்மா மங்காத்தா. அவன் பேத்தியும் காதல் பண்றாங்களா? காதல் என்ன சொல்ற? கேள்விப்பட்டதான் சொல்றேன். நெசந்தானா? ஆமா முன்னாடி பைக்ல ஒட்டிட்டு போவாங்க. என் புருஷன் மேல இருக்கு சொல்லுங்க வந்தாரு அது உடுங்க டீப்ல மூக்கால பேர இருக்கானா? ஆமா மூக்கால பேர. அவன் அந்த கோயில் முன்னாடி வீட்டுல குடிச்சுக்கல. நான் சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன். நைட் 2 மணி இருக்கும், தூக்கமே வரல. என்னடா ஓடிச்சிட்டு கேக்குன்னு பார்த்தா மூக்கம் வேற அந்த கோயில் முன்னாடி கேள் குடிச்சான். எவ்வளவு சிசிடி காணதாப்ல. எப்படி நைட் 2 மணி பாத்துக்கா பாருங்க. கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு நைட் 2 மணிக்கு எஞ்சி பாத்துக்கா பாரு. எவ்வளவு நீங்க கோயில் முன்னாடி இல்ல விட்டதானே சொல்ற? ஆமா அதான் பாட்டி விடுதுன்னா அவன் பாட்டி வீட்டுல அவன் ஏறி இருப்பான். இவன் நல்லா சண்டையில் தூர்ல நுழையிறான். ஆமா சண்டையோட பாக்கா நான் வீட்டுக்கு தப்பா சொல்லி விட்டும்ல. ஆமா அந்த பேர மட்டும் நல்லா ஒழுங்கு. சும்மா வேணா பார்த்துட்டு மத்தவங்கள பேசு. ஆமாடி அந்த பள்ளியோட இருக்கலாம். அந்த ரோட்டு வழியா நீ நடந்து வந்துட்டு இருக்கேன். நீ எதுக்கு அந்த வழி வந்த? கரும்பு ஜூஸ் குடிக்க போகணும்ல. நம்ம வந்து காலையில 1-9 சொல்லுவாங்க. ஐயோ பேரங்கறா இப்போ ஒரு பைக் வந்துச்சுல கூட்டிட்டு கூட வைக்க. அந்த பைக்கு பேரு கூட ஆட்டு பையா? அந்த ஆட்டு பையே தான். ஆனா லூசு கிளைங்களா அது ஆட்டு பை இல்ல ஆரம் பை. இன்னைக்கு ரேஷன்ல அரிசி பருப்பு சீனி எதுவும் போடலையா? போங்க எழுச்சி உட்காந்து ஊரை போ சொத்து நேரம் இவ்வளவு கூட பேசிட்டு வாருங்க.
சரிக்கா நான் வீட்டுக்கு போயிட்டேன். சோத்துக்கு எல்லாம் போக வேண்டியது நிறைய வேலையில் இருக்கு. ஆமாடி நம்மளும் போவோம். நானும் சோத்த போகணும். இவரு நீ மறக்காம சோயிலோட வந்துருங்க. நம்ம சரசு ராசகண்ணி சாப்பிட்றோம். எல்லாரும் வருவோம். வெளியே ஒரு ஊட்டாதான் இருக்கும். இன்னும் ரேஷன் கடைக்கார எவா கூட போனாங்க. இறக்கி விட்டாங்களே. அடி இருக்கம்மா என்ன இன்னைக்கு கோழி எடுத்து குழம்பு வச்சிருந்தேன். சரிங்க வச்சிருந்தேன். நீ வைக்க வேண்டாம், நம்ம மருமகள் வைக்க சொல்லு. சரிங்க 5 கிலோ எடுத்து. சரிங்க. சரி நம்ம மௌனையும் மருமகளையும் கூப்பிடு. டேய் பசங்களா, என்னப்பா சொல்லுங்கப்பா. டேய் நீ மட்டும் வந்துட்டு அவன் பொண்டாட்டிங்க. அவன் இங்கதான்ப்பா சுவார் தின்னுட்டு இருப்பான். டேய் சொன்னா போனா அவன் பொண்டாட்டிங்க சாப்பாடு எங்கிட்ட இருக்கா? இல்ல அவள் தின்னுட்டு தான் இருப்பா. ஆமா இந்த மருமக்களுக்கு மாமியார் வீட்டுல தின்னுட்டு தூங்குறாங்க. வேற என்ன வேலை பார்க்காங்க? அடியே சும்மா நீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க. ஏதாவது பேசி சண்டை வச்சுட்டே இருக்கீங்க. ஆமா நீங்க என்ன மட்டும் நல்லா திட்டுங்க. அவ்வளோலாம் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. ஏமா சும்மாவே இருக்க முடியாமா? உப்ப பார்த்தால் ஒரே சண்டை ஆரம்பிச்சிட்டே கச்சேரியே போ. என்னங்க என்ன கச்சேரி? இன்னிசை கச்சேரி. வா வந்து பாய் போட்டு உட்காந்து விடிய விடிய பாரு எங்க அம்மா பேசுறது. உனக்கு ஃப்ரீ தான் போ. என்னங்க அத்தைக்கு என்னாச்சு? அத்தை உடம்பு இல்லையா? சுடுதண்ணி போட்டு வரட்டுமா? கால் இல்லையா? காலம் கொள்ளட்டுமா? தொண்டை இல்லையா? சுடு ரசம் போட்டு வரட்டுமா? சும்மா தூரம் படி போட்டி குந்தாணி உனக்கு போய் சொல்லணும். அந்த மெருடி இருந்தானே சத்தம் எனக்கு தாய் கண்ணு. டேய் சொன்னா போனா அவன் பொண்டாட்டிங்க. அப்பா அவளாப்பா? அப்பா அவன் வந்து உங்க பேர இருக்கானப்பா. யாரு? அவன் தான் ஐயன் பேட்ட அரோட நம்பி கலிங்க பேருமா ராமானுஜலிங்கேஸ்வரன். ஆமா அவன் வந்து கக்கா போயிட்டானப்பா. இல்ல உங்களை பண்ணி இருக்கான். அவன் கக்கா போயிட்டான. அவன் கை எடுத்திருக்கான். இப்போ வந்துடும்ப்பா கொஞ்சம் இருக்கு. இப்போ வந்துடும். எடி சுந்தரவல்லி சுடலி என்னம்மா காப்பி தண்ணி போட்டு தரணுமா? ஆமா மருமகளே ஆமாக்கு ஒரு ஜிப்பு காப்பி போடுவேண்டா. அத்தை மாமா காப்பி கேட்க உங்க புருஷன் தானே போய் போட்டு கொடுங்க. அடி பெருக்கமா பிரிஞ்சிருப்பது நானும் பாடி. எடி வெண்ண மோள போயிட்டா சும்மா இருக்க மாட்டேடி. வாயை முடிச்சிட்டு இங்க வாயடி. என்ன உங்களுக்கு காப்பி வேணுமா? ஆமா சரி போட்டு கொண்டு போ. கிச்சன்ல பால் போயிட்டு எல்லாம் எங்க வீட்டுக்கும் போட்டு குடிங்க. நீ போடுன்னு சொல்லியா? எனக்கு கொஞ்சம் போட்டாங்க பூசி. அடியே வள்ளியூரா இங்க வா. ஆண்டி இன்னைக்கு மதியம் என்ன சமைக்க போறீங்க? யாரடி ஆண்டிங்க? நீ ஆண்டி, உங்க அப்பா ஆண்டி, உங்க அம்மா ஆண்டி, உங்க குடும்பம் ஆண்டி. என்ன வந்து ஆண்டிங்க? ஏம்மா ஏன் பொண்டாட்டி அத்தைங்கிறத ஆன்டி இங்கிலீஷ் சொல்றா? சொல்லுவா. சும்மாவாமா ஃபாரின்ல படிச்ச பிள்ளைமா. ஆரியா என்ன சொல்ல? ஆமா தெரியாதா? தெரியாத. எத்தனை படிச்சா? 2ஆவது படிச்சிருக்க. என்ன இப்படி எவ்வளவு படிச்சிருக்கான்? ஆயில் தத்தா ஆயில் தகவல் நம்ம சொல்ல மாட்டோம். ஏமா மருமகளே காய்கறி எடுத்து குழம்பு வச்சிருங்க. என்னமா ஏங்க எனக்கு மீன் குழம்பு. அதான் 3 மருமகள் இருக்காங்களா, ஆளுக்கு ஒவ்வொரு குழம்பு வைக்க சொல்லு. எங்க இருந்துன்னா அந்த அளவில் அந்த சீமை இல்லாத மருமக்கள். சரி நான் வேலைக்கு போயிட்டு வரானே. அசோட்ட வேற கூட்டே இருக்கு. நானும் வேலைக்கு விட்டேன். தாத்தா இந்த நம்ம வீட்டுல இருந்து மம்மி எடுத்துக்கிட்டு
அதான் இந்த பரம்சன பையனோட அந்த வந்திருக்க இப்போ வந்துடும் இந்த வட்டேன். ஆமா இவ்வளவு நாள் என் பிள்ளைல என்கிட்ட தானே சொல்லிட்டு போச்சு, என்ன புதுசா உங்ககிட்ட சொல்லிட்டு போகுது? என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பையனை தான் அழைச்சிட்டு இருக்கோம். நீ விளையாட மாட்டே. நீ வீட்டு போறீ, நீ பாட்டு வளைக்கு போடு. நான் எதுக்கு பெருக்கணும்? தாரணா நீயே பெருக்க. அதாவது ரெண்டு மருமகள் இருக்கால, அவளை பெருக்க சொல்லு. ஏன் நீயாச்சும் இருக்குமா? நான் எதுக்கு பெருக்கணும்? வீட்டுல தான் 2 பேரும் சும்மா தானே இருக்காளோ, அவளை போய் பெருக்க சொல்லு. இல்ல நீ பெருக்கு. நீயாச்சும் கொஞ்சம் இருக்குமா? நான் இது வரணும் என் தலைவிதியா. நீ ஒரு பொம்பளை. ஆம்பளை மாதிரி இருக்க. அவனுக்கு நான் சொல்றேன் நீங்க புருஷன் ரெட்ல ஒண்ணு பாத்துறோம். கீழே போடு சண்டை நடக்குவா பார்க்கலாம். டிவி அப்படி ஃபேன் அப்படி எல்லாம் பண்ணுவோம். அடுத்த வீட்டுல சண்டை நடக்க பாக்குறது ஒரு தனி சந்தோஷம் தான். இன்னைக்கு கோழியான ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. மங்களகரமா தட்டில இருந்து ஆரம்பிப்போம். எங்க தட்டை கொண்டாங்க கொண்டாங்க. தட்டு கொண்டாங்க. சோறு உண்டா? எல்லா வருஷமே ஜோரா தராங்க. சோறு எடுத்து வச்சிருக்கலாம். இதெல்லாம் குழம்புன்னு சொல்லி ஊத்து. இன்னும் ஒண்ணுமே இல்லை தட்டுல. தட்டுல ஒண்ணுமே இல்ல. ஒருவேளை பின்னாடி வருமோ? சரி சரி. 5 கிலோ கறி எடுத்து என்ன கேளு. மறுபடியும் 5 கிலோ கறி எடுத்துலாம். அது என்னாச்சு? மாமா நீங்க வாங்கிட்டு வந்து காய்கறி அதிகமா கோழி கறி இருக்கும். காய்கறியா? இல்ல கோழி இருக்கு காய்கறிக்கு வித்தியாசம். சரி அந்த மீன் குழம்பாவது கொண்டாமா சாப்பிடுவோம். நீங்களும் இல்லையா? என்ன பண்ண இப்படி ஏமாத்துறாங்க? என்னம்மா மீன் குழம்புல மீனே காணும். மாமா மீனை மிக்ஸில போட்டு அரைச்சு குழம்பு வச்சிருக்கேன். எப்படி நல்லா இருக்கா? இது மிச்சலையா? ஏங்க உங்க அம்மா பாத்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் நோய் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கா. அப்புறம் அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோங்க. ஆமா மருமக்கு மாதிரி இருந்துச்சுன்னா நான் வேலை பண்ணுவோம். நானும் மனுஷி தானே. நீ மனுஷன் யாரு மாறு? நான் என்ன ஆடா மாடா ஓய பேசிட்டு ரெண்டு மருமகளும் அவ தரப்பு கொண்டு சொல்லிட்டாலுவ. 3ஆவது மருமகள் நீ இருக்கல, நீயும் சொல்லு. இருங்க யோசிச்சுக்கிட்டேன். உங்க ஆத்தாக்காரி அதை அப்படி பண்ண சொல்றா, இதை இப்படி பண்ண சொல்றா, எதை எப்படி பண்ண சொல்றா, அது கூட பரவாயில்ல. பேபி கப்புச கழுவு சொல்றேன். உன் லைஃப்ல மறக்க மாட்டேன். ஏன் உங்க வீட்டுல நீ கப்புசே கழுவ மாட்டியோ? கழுவே மாட்டேன். ஏமா எப்ப பார்த்தாலும் என் முன்னாடி சும்மா சும்மா வேலை செய்ய சொல்லிட்டு என்னவா? நீ சும்மா தானே இருக்க, ஒரு வேலை செய்ய முடியும். ஏமா நீ என்ன ஒரே ஏன் பொண்டாட்டிய வேலை செய்ய சொல்லிட்டு இருக்கா? மத்த 2 மருமகள் எல்லாமே இருக்காளுங்க. அவள வேலை செய்ய சொல்லி ஏன் பொண்டாட்டி வேலை செய்ய மாட்டான்? உன் பொண்டாட்டி மட்டும் இங்கிலாந்து நாட்டில் இளவரசியோ ஒரு வேலையும் செய்ய மாட்டாளோ? ஏன் அந்த உடனே இப்படி பொண்டாட்டிக்காண்டி அம்மா கிட்ட சண்டை போட்டு பொண்டாட்டி தாசன் ஆயிட்டு சொல்லிட்டா இருப்பா. உத்தமர் கேட்டுக்காங்க. உத்தமர் சொல்லிட்டாரு. இவ்வளவு கண்டு ஒரு கோழி குழம்பு நீனா? ஒன்னாதான் அப்பா வந்துச்சு. இவன் தான் கோடாலி லோன் எடுத்து 2 வருஷம் ஆச்சு. ஹலோ கோடாலி லோன் எடுத்து 2 வருஷம் ஆச்சு. இன்னும் கெட்ட முடிச்சு என்னதான் நினைச்சிருக்க? மரியாதையா எப்பவுமே லோனை கட்டிங்க, இல்லைன்னா நாங்க எடுத்து போக மாட்டோம். ஒரு நாள் மட்டும் டைம் தாங்க, நாங்க நாளைக்கு கட்டிடுங்க. ஒரு நாள்ல எப்படியா நீ இந்த 1 லட்சத்தை கட்டுவேன்? அப்ப இப்ப மட்டும் எப்படியா 1 லட்சத்தை கட்டுவேன்? உங்களுக்கு அறிவில்லையா?
லோனுக்காரங்க வந்துட்டாலும் குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு உனக்கு 3 முடிச்சு 4 முடிச்சு போட்டல இங்கே வாழ்வா சாவான் போராட்டமும் நாடகம் கேட்கும் நாடகம். நாளைக்குள்ள லோனை கட்டல வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிருவேன் பாத்துக்க. லோன் கட்ட முடியல ஏன்டா லோன் எடுக்க மானம் கெட்டவனே. அப்படம் எல்லாம் பார்த்து சும்மா என்ன லோன் எடுத்தது நீதானே கட்டணும், நாங்களே கட்டலையா? லோன் யாருக்கான எடுத்தேன்? உங்க கல்யாணம் கட்டி வைக்கிறதா லோன் எடுத்துருந்தேன், நீங்க தான் கட்டணும். அம்மா கல்யாணம் தான் தாலி தான் நாங்க கட்ட முடியும், லோனுமா நாங்க கட்டணும். என்னப்பா அநியாயமா இருக்கு இது. போங்க. லோனை விட ஒரு பெரிய சுமையான நாங்க இந்த கல்யாணத்தை கட்டிட்டோம், நீங்க அந்த லோனையாவது கட்டுக்கலாம். இது சரிப்படாது. நான் பேக் எடுத்துட்டு என் மாமியார் விட்டு போப்பேன். பேக் எடு, நம்ம போ. வா வா. கரகாரங்க வீட்டு முன்னாடி வந்து காய்ச்சல் மச்சான் கட்டிட்டு இருக்கான். எனக்கு இது பிடிக்கல. என் பொண்டாட்டிக்கு வேற ரொம்ப அசிங்கமா இருக்கான். நான் அப்படியே ஒரு மாசம் மாமியார் வீட்டுக்கு போய் இருந்துட்டு வா. மாமியார் வீட்டுக்கு வரவங்க போய் இருக்கிறது அசிங்கமா இல்ல, கடங்காரங்க நம்மளுக்கு கிளம்பும். ஆமா அப்படிதான். ஏப்பா நானும் என் மாமியார் வீட்டுக்கு கிளம்புறேன். எங்க போறேன்? உன்னை நம்பிதான் நான் அம்மா அப்பா விட்டு போறேன். நீயே விட அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? நான் மட்டும்தான் இருந்து பார்க்கணுமோ, நான் மட்டும்தான் லோன் அடிக்கணுமா? நீ வந்து அடிக்க வேண்டியதானங்க. அந்த கதை பேசாத, நீ தான் பார்க்கணும். அந்த கதையை ஏன்டா பேசிட்டு இருக்காங்க? சரி சரி விடுங்க. இப்ப என்ன வந்துச்சு போச்சு? இப்ப என்ன நீங்க 2 பேரும் பார்க்க மாட்டியே? நீ பார்க்க போறியா? நான் என்ன முடிச்சுன்னா உடனே ஏன் தள்ளி விட்டீங்க? இதுக்கு அனாவசரமா இருக்கு உங்களுக்கு. இவன் நல்ல ஐடியா இருக்கல. இப்ப என்ன அங்க சேர்த்து விட்டுருவோம்? ஆமா சரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடலாமா? ஆமா ஆமா. நம்பர்லாம் இருக்கு. நம்பர் இருக்கு. எந்த நம்பர் தான்? எடி எடி எடி. ஹலோ. ஆமா ரெண்டு பேர் இருக்காங்க, பசங்களா இருக்காங்க. அனாதமா. ஆமா ஆமா, நீங்க வந்தீங்கன்னா கூட்டு போயிடலாம். இல்ல நடந்து வந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. யாரா எங்க போய் கேக்குறேன்? நான் உசுரோட இருக்கேன். யாரையும் எங்க போய் கேட்க முடியாது. இந்தயா 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நாளைக்கே போய் லோன் எடுத்து. என்னமா அவன் பையன் வேணா அவனை தெல்ல விட்டுருவான். ஆனா என் பையன் தெல்ல விட்டுற மாதிரி சும்மா இருக்க முடியாது. அத்தை உங்களை எத்தனை இடம் வாடி போடின்னு பேசியிருக்கேன்னு மன்னிச்சிருங்க அத்தை. வேற லெவல்ல நல்லா இருக்கு. எனக்கு மருளுக்கு 1000 சண்டை இருந்தாலும் அடுத்த நாள் ஒண்ணா இருப்பான். அவருக்கு ஒண்ணா நான் வந்து நிற்பேன், எனக்கு ஒண்ணு அவ வந்து நிற்பா. அதாண்டி மருமக மாமியார்னு சொல்றது. என்ன கரெக்டா சொல்றீங்க? நான் செத்தா கூட இந்த வீட்டு பக்கத்துல போங்கடா, வெளியே போங்கடா, நாயிலா பொண்டாட்டி கூட்டிட்டு போங்க. எல்லாம் ஒன்னால வந்துச்சுல. பல்லு போன கிளையெல்லாம் பஞ்சிட்டெல்லாம் பேசிட்டு வருது. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போனா. நான் வந்தேன். நான் விட்டு விட்டு போனா உனக்கு எங்க அறிவு போச்சு? சரி சரி விடுங்க. ஏன் இப்படி சண்டை போட்டுருக்கீங்க இப்படி? இல்ல எல்லாத்த காரணம் இவன் தான். நம்மளாவது வீட்டுல தான் வைக்கணும். இவன் தான் அனாத ஆசிரமா அது இதுன்னு இவனை அடிச்சு கொண்டா சரி சரி இல்ல அம்பானி சாப்பிட. சரி இது சரி விட, நான் போறேன் மாமியார் வீட்டு போறேன். வா போ. நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? நானே மாமியார் வீட்டு போறேன். வா, எனக்கு என்ன? 2 எங்க போறீங்க? மாமியார் வீட்டுக்கா? ஆமா நம்ம 3 பேருக்கு ஒரே மாமியார் தான் தெரியும்ல. அங்க பின்னாடி வாங்க போவோம். சரி அங்க இருக்க மாமியார் வீட்டுக்கு போறேன், மர்ம வீட்டுக்கு போறேன். ஆமா போறதுன்னு சொல்லி வந்துட்டோம். எப்படி போறது? பரமசுத்த ஆட்டோ இருக்குல்ல, அதை வாடி கூப்பிடும். தாத்தா அஜய் வர சொல்லுங்க, நாங்க பெரிய ஆகணும். அஜய் வேண்டாம், பொம்பளை வரணும். பொம்பளை பாப்பானா? பொம்பளை பாப்பா அவன் வேண்டாம் அவனுக்கு. அடியே சமதா, இப்போ ஒரு பையன் இருக்கான். ஒரு பிள்ளைக்கு ஓடி விட்டாண்டி. எந்த ஊர்ல? ஏதோ கொல்லக்குடியாங்களோ? கள்ளக்குடி பக்கத்துல. அம்மா வணக்கம். வர 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்தநாள் வருது. வீட்டுக்கு 500 ரூபா போட்டுருக்கோம். உங்களால 1000 ரூபா முடிஞ்சாலும் தரலாம். எங்க தப்பு இல்லை. நாங்க இருக்கிறோம். அவர் எங்களுக்கு என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சிருக்காங்க? அந்த காலத்துல ஒரு தலை குனிஞ்சு படிக்க போய் தான் இந்த காலத்துல நம்ம தலை நிமிர்ந்து நடக்கும்.
சாதிய தீண்டாமை எதிராக பேசுங்கள், இல்லைன்னா சிந்திய எழுதியாது செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. சாதி இழிவு தீண்டாமைக்கு எதிராக போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதை மேலானதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் சொல்றேங்க. அம்பேத்கர் ஒரு நாள் இரவு முழுதும் படிச்சுட்டே இருந்திருக்காரு. பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்காங்க. என்ன அம்பேத்கர், காந்தி நேரு போன்ற தலைவர்கள்லாம் தூங்கியிருப்பாங்களே, நீங்க இன்னும் தூங்காமலே எதுக்கு இன்னும் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, காந்தி நேரு போன்ற தலைவர் தூங்கியிருக்கலாம், அவரோட சமூக மக்கள் எல்லாம் விழிச்சுக்கிட்டாங்க. என்னோட சமூக மக்கள் எல்லாம் அறியாம இன்னும் தூக்கத்துல இருக்கனால அவங்களுக்கும் சேர்த்து நான் தான் படிக்கணும்னு சொன்னவர் அம்பேத்கர். அப்பேற்பட்ட தலைவர் பத்தி என்ன படிக்கிறீங்க? காலத்துல நீ உன் பேர பிள்ளை எல்லாம் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து டிகிரி வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவரு தான். அவர் அந்த காலத்துல தலை குனிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போலன்னா இந்த காலத்துல யாருக்குமே பள்ளிக்கூடம்னா என்னன்னு தெரியும். சரி மக்களே, சரி மக்களே, ரொம்ப நன்றி. விடுறோம். அடி சமந்தா, அம்பேத்கர் என்ன 12 மணி வரைக்கும் படிச்சாரு? அவர் வந்து 12 மணிக்கு படிச்சிருக்காரு, படுத்து தூங்கி இருக்காரு. 50 அடி எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. நம்ம மக்களுக்கு அறிவே வராது. லட்டுக்கும் துட்டுக்கும் வர போட்டா அப்படிதான் இருக்கும். சரி, அது உண்மைதானே. அது கரெக்ட் தானே. அடி கல்வி வளர்த்தாங்க வாடி. சொல்லுமா. அம்மா வீட்டுல மருமகனும் மகனும் எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? மரியாதை அவங்க புருஷனை விட்டு கிளம்பிருங்க. அம்மா நான் தான் சொன்னோம்ல அங்க சண்டை போட்டு வந்துட்டேன், இனிமேல் அங்க போக முடியாது. மாமியார் வீட்டுல சண்டை வருது சகஜம் தாண்டி, பாத்துவாங்க. இது கேளுங்க, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தாண்டி, அதுக்கு மேல இருக்க கூடாது. மரியாதை அவங்க புருஷனை விட்டு கிளம்பிருங்க. அம்மா போலனா என்ன பண்ணுவேன்? எங்கேயாச்சும் வந்து சாக முடியும். இனிமே என் வீட்டுக்கு வரக்கூடாது. உங்க புருஷனை விட்டு மரியாதை கிளம்பிருங்க. அடி வயிறு கட்டி போ, கக்கூஸ்குள்ளவே இருப்பா. என்னடா, இந்த செல்லம்மா நம்மளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறா? ஆமாடா, இதுக்கு ஒழுங்கா நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம் போல. ஆமா போல. சொன்னா அவன் சொன்னாடா, அவனுக்கு இங்க அறிவு இருக்குப்பா. சாணியை கரைச்சு அடிக்காத குறைக்கு சொன்னாலாமா அவங்க அம்மா? இறங்காது போல. நம்ம வீட்டுக்கே விஷயம் போயிருமா? சரின்னு படுது எனக்கும். நம்ம வீட்லயே சந்தோஷமா இருக்கும். ஆமாடா, எத்தனை தடவை பறக்க போறோம்? ஒரு தடவை தான் அண்ணன் தம்பியே பறக்க போறோம். கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருந்து போயிடலாம். சரிடா, வரலாம் நம்ம வீட்டுக்கு. பேக்கலாம் அடுங்க. நம்ம வீட்டுக்கு பேக்கெட் கிளம்புவாங்க, நம்ம வீட்டுக்கு போ. அப்பா 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 எங்க மன்னிச்சிருப்பா, தெரியாம பண்ணிட்டோம். இனிமே நாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் 3 பேரும் ஒத்துமையா இருந்து பாத்துக்கிட்டோம்ப்பா. இனி எந்த பிரச்சனையும் வராதுப்பா. அவ்வளவுதான்ப்பா. என்ன படையப்பாவா? இல்ல இல்ல ராஜீவ், இந்த பட்டி பெத்தல ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தோம். ஏதோ என்னால முடிஞ்சது இப்பதான் உனக்கு வாங்கி தர முடிஞ்சு. பட்டி இந்த பட்டி போயில மாத்தி போய் பாக்கு பிடிச்சு பண்ணி ஏய் ஜக்கம்மா, 3 பேரும் வீட்டுக்கு வந்து சாப்பிட சொல்லுங்க. ஏன்னா வருவாங்களே, பிறந்த வீட்டில் ஏன் நகை போடுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் காப்பாற்றிட்டு வந்தால் உங்களுக்கு நகை போடுறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன சரிங்கம்மா. டேய் முத்தவனே, நாங்க எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறோம்னு தெரியல. நீ தான் ஒரு அப்பா மாதிரி இருந்து இந்த தம்பி 2 பேரையும் வழி நடத்தணும்டா. சரிம்மா சரிம்மா, இனி எந்த தப்பும் பண்ண மாட்டோம். நமக்கு வீட்லயே சந்தோஷமா இருப்போம்ப்பா. ஆமா ஆமா. கண்ணே
ஏ நம்ம பிள்ளை எங்க நம்ம மக்கள் காட்டவே இல்லை வா வாமா அதுக்குள்ள வந்துட்டா அம்மா பறிவிட்டு போனியாமா இல்லப்பா கோயில் என்னம்மா படிக்க முக்கியமா கோயில் கூட முக்கியமா என்ன மக்களே பாருங்க சின்ன பிள்ளை என்ன சொல்றது வருஷம் கோயில் கூடையும் பரீட்சையும் ஒரே மாதிரி வருது எல்லா வருஷமும் இதான் பண்றீங்க நாங்க படிக்கவா இல்ல நடிக்கவா இல்ல படிக்கிற மாதிரி நடிக்கவான்னு தெரியும் ஒருத்தரையாவது மாத்தி வைக்க நடிக்க முடியல அடுத்த வருஷமா மாத்தி வைங்க பாவம் பிள்ளைங்க மனசிலாயோ ரமேஷ் பிரபாகரன் அவர்களுக்கு எங்களுக்கு காங்கிரஸ் பொதுமக்கள் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கைதுகிறோம். திவான ட்ரெஸ் போட்டு இருக்கேன் என்ன சேர்ந்து ஃபோட்டோ வச்சுட்டாங்க எங்களை போட்டோ எனக்கு அறுவாள் எடுக்க தெரியும், எடுத்தா என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும். தமிழனுக்கு நீ காதலிச்சது பெருசு இல்ல, இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது பாட்டு உள்ள லிஸ்ட்ல அவன் வார்த்தைக்கு தான் கட்டுப்படும் எங்க ஊரு, வாழ வேண்டும் எங்க அண்ணன் நாட்டு நூறு, ஆசி வழங்க வேண்டும் சோழி கொண்ட ஐயனாறு. பெட்டகமே ஒட்டு வச்ச ரத்தினமே நித்திரைய விட்டு பட்டு நிறமெல்லாம் சுத்தினமே பெட்டகமே ஒட்டு வச்ச ரத்தினமே
போல எல்லாம் கொடுக்கும் மனசிருக்கும் என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போது திறந்திருக்கும் அந்த வெற்றருவா வீசத்தான் எப்போது மறைந்திருக்கும். ரொம்ப முக்கியமான மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்குல்ல, என் பிள்ளைக்கு இத்தனை இருக்கணும்னு இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். என்னையா காசு 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 பணம் பரப்பவே நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போய் செத்தா கூட அண்ணா கூட அத்து விட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். ஏழைகள் வாழ நீ செய்த யாகும் அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தந்தரதம் அத நீ தந்த கட்டி சிங்கக்குட்டி பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம் தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரஜோ செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப வசந்தவரு என்ன பெற்றவரு இந்த பெரியவரு அவரை போல இங்காரும் இல்லை அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா பச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழ கருது போல ரோட தொட்டு ஆட செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழ கருது போல ரோட தொட்டு ஆட காதல் பாட்டெடுக்கும் வயசு இது கேட்டு கிருகிருக்கும் மனசு இது ஒரு திருமாலை பசுமரத்தேனே நினைச்சது நிறைவேறும்
நமது கலையரங்கத்தில் நம் கண்முன்னே ஆடிய செல்வ சிறுமிகளுக்கு அழகாக அருமையான விருந்து படைத்த கண்மணிகளுக்கு எங்களது காந்திநகரின் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக எங்களது ரசிக மன்றம் சார்பாக ரூபாய் 500 நன்கொடையாக வழங்கி வருகிறார்கள். சாத்தங்குளம் காந்திநகர் அரசடி தேவி ஸ்ரீ மாரியம்மன் கோவிலின் 2024 ஆண்டுக்கான இன்றைய முதல் தடவை மிக சிறப்பாக இதை நடத்தி முடித்த நமது காந்திநகரின் வரிதாரர் திரு ராஜா கலா தமிழின் புதல்வன் திருமிகு ஆசிரியர் ரா ரமேஷ் பிரமா அவர்களுக்கு எங்கள் காந்திநகர் பொதுமக்கள் சார்பாக மீண்டும் நன்றி தெரிவித்துள்ளோம். அதாவது முந்தானை முடிச்சு படத்தை பத்திரிகைகள் பாராட்டியது. முந்தானை முடிச்சு டைரக்ஷன் வந்து கே பாக்கியராஜ் மிகப்பெரிய டைரக்ஷன். அந்த படத்தை பத்திரிகைகள் பாராட்டியது. புழு பூச்சிகளை கூட பாக்கியராஜ் அவர்கள் நடிக்க வைத்து பிரமிக்க வைக்கிறார்கள். ஆனால் அதை விட மிகச்சிறப்பாக நம் காந்திநகரை இப்போது ஒரு பாக்கியராஜ் வருகிறார்கள். அதை விட மிகச்சிறப்பாக சின்னஞ்சிறு குழந்தைகளை வைத்து நமது கண்ணுக்கு விருந்தாக மனதுக்கு மனதை நெகிழ வைத்து மிகவும் மிக 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 5வது படைப்பாக சிறப்பாக இந்த முதல் நாள் நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்பாக நடத்த காரணமாக இருந்த திருமிகு ஆசிரியர் ரமேஷ் புராணம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற அத்துணை கலைஞர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட நம்ம தங்கள் திறமையை வெளிக்காட்டிய அத்தனை நகர கலைஞர்களுக்கும் கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் நம்ம பொதுமக்கள் சார்பாக மிகச்சிறந்த பரிசுகள் வழங்கப்படையும் மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு கைதுங்க. கண்டிப்பாக 5வது முறையாக இந்த நிகழ்ச்சியை நடத்திய நமது காந்திநகரின் செல்வங்கள் 10 லட்சம் கொடுத்தாலும் கூட இப்படி நிகழ்ச்சி நடத்த முடியாது. நான் 10 லட்சம் கொடுத்து வெளியே கொண்டு வந்தாலும் கூட இவ்வளவு அழகாக இவ்வளவு நகைச்சுவையாக வயிறு குழந்தை சிரிக்க வைத்து நமது கண்மணிகளுக்கு நமது பொதுமக்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.